نحمده ونصلي على رسوله النبي الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய வல்லமை மிக்க அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனின் மீது உரித்தாட்டமாகுக. மேலும் அவருடைய தூதராகிய எம்பெருமானார் முஹம்மதே கரீம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை சற்றும் சருகாமல் பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் நதுவத்துல் இல்ஹாம் மாணவர் சொற்பேச்சு மன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது குறைவின்றி நின்று நிகழட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உஸ்தாதுமார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மகப்பெரும் கிருபையினால் நமது ஷேகுனா அவர்களுடைய உயர்ந்த நியத்தின் பிரகாரம் மதரசா துவங்கப்பட்டு நல்ல முறையில் ஹிஃபுல் பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம் பிரிவும் ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மதரசா மென்மேலும் வளர்ச்சி பெற்று கியாமத் நாள் வரையிலும் தொய்வின்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இந்த மதரசாவிற்கு தருவானாக. மேலும் இந்த மதரசாவிலிருந்து பல நல்ல ஹாஃபில்களையும் நல்ல ஆலிம்களையும் நமது ஷேகுனா அவர்களுடைய நியத்தின் பிரகாரம் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஆலிம்களை வல்ல ரஹ்மான் அதிகமாக உருவாக்கி தந்தருள் கொள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்க கல்வி இருக்கிறதே, இந்த மார்க்க கல்வி யார் யாரெல்லாம் நியத்து வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதை கற்றுவிட முடியாது. கற்பதற்காக வருபவர்களும் முழுமையாக இருந்து கற்பவர்களும் அதிகம் கிடையாது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் இந்த மார்க்க கல்வியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய தௌஃபீக் இருந்தாலே தவிர இந்த கல்வி யாருக்கும் கிடைக்காது. நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் பாக்கியம், நமது பெற்றோர்களுடைய துவா. இந்த கல்வியின் பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. இந்த கல்வி பல தியாகங்களுக்கு பிறகுதான் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. சிறுவயது பிராயத்தில் பெற்றோர்களை விட்டும் பிரிந்திருந்து பல தியாகங்கள் செய்து உலக காரியங்கள் மூழ்காமல் நம்மை தற்காலிக பல தியாகங்களை செய்வதின் வெளிப்பாடுதான் இந்த மார்க்க கல்வி நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள், உஸ்தாதுமார்கள், பல நபர்களுடைய வரலாறை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மென்மேலும் இந்த கல்விக்காக வேண்டி நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த ஆர்வம் நமக்கு ஏற்படுகிறது. இமாம் நகீ இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய நகீ இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியை கற்பதற்கு மிகவும் பேராவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த காலத்துல வாழ்ந்த அவர்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சில உஸ்தாதுமார்களிடம் நகீ இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்டார்கள்,
நான் ஒரு சிறந்த ஆசிரியரிடம் கல்வியை கற்பதற்கு ஆசைப்படுகிறேன். இந்த காலத்தில் நான் யாரிடத்தில் சென்று கல்வியை கற்பது சிறந்தது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சில அறிஞர் பெருமக்கள் சொன்னார்கள், நீங்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் சென்று நீங்கள் கல்வியை பயிலுங்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். ஸ்பெயின்ல இருந்து அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்ப்பதற்காக வர வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர்கள் தாண்டி அவர்களிடம் கல்வியை கற்பதற்காக செல்ல வேண்டும். நம்மெல்லாம் ரொம்ப யோசிக்கிறோங்க, இங்க இருந்து நம்ம என்ன செய்யறோம், மதுரையில இருந்து திருச்சிக்கு வந்து நம்ம கல்வியை கற்றுக்கணும், இல்ல நம்ம மெட்ராஸுக்கு போய் காசிபுரால போய் நம்ம படிக்கணும், இல்ல தேவபந்தில போய் நம்ம படிக்கணும், இதெல்லாம் ரொம்ப தொலைதூரமா இருக்கு என்று சில பேர் எண்ணுகிற பொழுது பல மைல்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று இருந்தாலும் கூட கல்வியை கற்பதற்கு அவர்களுக்கு ஆசையும் அந்த தேட்டமும் அவர்களுடைய உள்ளத்தில் வந்ததன் காரணமாக தொலைதூரம் அவர்களுடைய கண்களுக்கு மிகவும் இலகுவானதாக தெரிந்தது. உடுத்துவதற்கு சில துணிமணிகளையும் செலவிற்கு சில காசு பணங்களை எடுத்துக்கொண்டு கல்வியை கற்பதற்காக வேண்டி நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸ்பெயின் நாட்டிலிருந்து பகதாதிற்கு கிளம்பி சென்று விடுகிறார்கள். நம்முடைய காலகட்டத்துல எவ்வளவோ பயணங்கள் இலகுவாக இருக்கு, பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, பிளைட் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் இல்லையே, நடை பயணமாகவே சென்றார்கள். நடைபயணமாக தினந்தோறும் நடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். ஒரு மாதம் கழித்து ஒரு ஊரில் தங்கி அங்கே சில வேலைகள் செய்து சில காசு பணங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் அங்கே இருந்து பயணத்தை புறப்பட ஆரம்பிப்பார்கள். இப்படியே கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள். எத்தனை வருடங்கள்? 2.5 வருடங்கள் நடைதூரத்திலேயே பயணம் செய்து கல்வியை கற்பதற்காக பகதாது வந்து சேர்ந்தார்கள். இமாம் நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்க வந்து கல்வியை கற்றுக்கலாம்னு அவங்க ஆசைப்பட்டு அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை காண்பதற்காக பேராவலுடன் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்க அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அங்கே இல்லை. அப்பொழுது இருந்த அந்த கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த அரசன் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சிறையில் அடைத்து விட்டான். குர்ஆனுடைய ஒரு ஃபிக்ஹுடைய சட்டத்தின் காரணமாக அவர்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள். சிறையில இருக்கிறாங்களே, எப்படி நம்மளால கல்வி கற்றுக்க முடியும்? 2.5 வருடங்கள் காலமாக நடைபயணமாக கல்வியை கற்பதற்கு வந்துவிட்டோம். இங்க வந்து பார்த்தா உஸ்தாதை நம்மளால பார்க்க முடியலையே. சரி, வந்துட்டோம், திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர்கள் சிலர் பள்ளிகளிலே பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சென்று 2 வருடங்கள் கல்வியை கற்றுக் கொண்டிருந்தார்கள். 2 வருடங்கள் கழித்து சிறையிலிருந்து இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். என்றாலும் யாரும் அவர்களை காணக்கூடாது என்று நம்ம இருக்கக்கூடிய இந்த 144 தடையை போன்று அவர்களுக்கு போட்டுவிட்டார்கள். வீட்டுலதான் இருப்பாங்க இமாம் அவர்கள், ஆனா யாரும் பார்க்க கூடாது, இவங்களும் யார்கிட்டையும் பேசக்கூடாது என்று ஒரு சட்டம் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனா நகை இப்னு மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹிக்கு ஒரு ஆசை, நேரா இமாம் அவர்கள் பார்ப்பதற்காக இரவு நேரத்துல போய் கதவை தட்டினாங்க. யாரால கதவை தட்டுகிறது என்று அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கதவை திறந்து பார்க்கும்போது இந்த வாலிபர் நின்று கொண்டு சொன்னார், உஸ்தாத் அவர்களே, உங்களிடத்தில் கல்வியை கற்பதற்காக வேண்டி ஸ்பெயின் நாட்டில் இருந்து 2 வருடங்கள் காலமாக நடைபயணமாகவே நான் வந்திருக்கிறேன். எனக்கு கல்வியை கற்றுத்தாருங்கள், எனக்கு கல்வியை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. 5000 கிலோமீட்டர் அவ்வளவு தொலைதூரத்திலிருந்து கல்வியை கற்பதற்காக நீ வந்திருக்கியப்பா, இந்த நேரத்துல என்னால் எதுவும் சொல்லித்தர முடியாது என்று கவலைப்பட்ட பொழுது கூட உஸ்தாத் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வந்தது. என்ன ஆலோசனை? எப்பா, நீங்க டெய்லி நைட்டு என்னிடத்துல யாசகம் கேட்பதை போன்று வாங்க, நாங்கள் உள்ள இருந்து ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது சில விஷயங்களை ஹதீசுகளை நான் கற்றுத் தருகிறேன் என்று அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்.
நபீபுல் மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடுத்த மறுநாளிலிருந்து தினந்தோறும் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில், உண்மையான பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில் இமாமா நபீபுல் மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள். கதவை தட்டி யாசகம் கேட்பதை போல கேட்கிறார்கள். உள்ள இருந்து இமாமாக வரும்பொழுது ஏதேனும் சில பொருட்களை யாசகம் கொடுப்பதை போல கொடுத்து விட்டு இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 6 ஹதீசுகளை கற்றுக் கொடுப்பாங்க. அவர்கள் யாசகம் கேட்டு வரக்கூடிய அந்த இடைப்பட்ட சிறிய நேரத்தில் ஒரு 6 ஹதீசுகளை கற்றுக்கொள்வார்கள். தினந்தோறும் இவர்கள் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பகீருடைய நிலையில் வருவதை பார்த்து பொதுமக்கள் இவர் உண்மையாகவே யாசகம் கேட்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் என்று நினைத்து பொதுமக்களே இவருக்கு பிச்சை போட ஆரம்பித்து விட்டார்கள். இதையெல்லாம் பொறுத்து சகித்துக் கொண்டு அந்த நிலையிலும் கூட கல்வியை கற்பதற்காக வேண்டி படாத பாடுபட்டு மிகவும் சிரமப்பட்டு சில ஹதீசுகளை தினந்தோறும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். காலம் மாறுகிறது, ஆட்சி காலம் மாறுகிறது. இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் அமைந்தவுடன் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பள்ளிக்கு வந்து நேரடியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான். அப்பொழுது அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த தரிசுகால வந்து உட்கார்றாங்க. கடைசி சப்புல நபீபுல் மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள். தினந்தோறும் வீட்டில் யாசகம் கேட்பதை போல வந்த அந்த நபீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடைசி சப்புல உட்கார்ந்துருக்காங்க. இத்தனை நாள் இமாம் அவங்க நெருக்கத்துல பாடத்தை கத்துக்கிட்டு அவங்களுக்கு இமாம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து பாடத்தை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அங்க இருந்து ஓடி வராங்க. அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து விட்டு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் பொழுது அந்த நபீபுல் மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுக்கு பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முஸல்லாவில் தனக்கு அருகாமையில் அவர்களை அமர வைத்து பாடம் புகட்டி விட்டு மாணவர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் கல்வியை கற்பதற்கான கால சூழ்நிலைகள் சரியான முறையில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து நீங்கள் கல்வியை கற்கிறீர்கள். ஆனால் இவர் நபீபுல் மஹ்லத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்களே, கல்வியை கற்பதற்கான சூழல் இல்லாத பொழுது பல கஷ்டங்களை தாண்டி பல தியாகங்கள் செய்து வந்து இவர் கல்வியை கற்றாரே, இவர் அனைவரும் உங்கள் அனைவரை விட சிறந்தவராக இருக்கிறார் என்று இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். பல தொலைதூரங்கள் கடந்து அந்த பல சிக்கல்களுக்கு மத்தியில கூட அரசாங்கம் நம்மளை கண்டிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் போய் கல்வியை கற்றுக்கொண்டார்களே, அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, தியாகம் என்பது இந்த கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குடும்பங்களை பிரிந்து, நண்பர்களை பிரிந்து, உறவினர்களை பிரிந்து அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்காக நாம் வந்திருக்கிறோமே, இந்த தியாகம் தான் பின்னால் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக அல்லாஹ் கொடுக்கிறார். அகீதத்து தஆவி என்ற கிதாபில் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி கூறும்பொழுது ஒரு சின்ன ஒரு வரலாறு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. டெய்லி பாடத்துக்கு ஆசிரியராயிருவாங்க. ஒரு நாள் கூட பாடத்துக்கு வராமல் இருந்தது இல்லை இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நம்ம கூட என்ன செய்யறோம், சில தலைவலி ஏற்பட்டாலும் காய்ச்சல் ஏற்பட்டாலும் நம்ம பாடத்துக்கு வராமல் லீவ் எடுக்கிறோம். இல்லை யாருக்காவது கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பாடத்துல இருந்து என்ன செய்யறோம், விடுமுறை எடுத்துட்டு போயிடுறோம். ஆனா இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய பச்சினம் குழந்தை அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அந்த குழந்தை வஃபாத்தாகி விடுகிறது. காலை எழுந்து இந்த செய்தியை கேட்டவுடன் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு கஃன் தஃபன் பண்ற எல்லா வேலையும் நீங்க பார்த்துக்கங்க, நான் பாடத்துக்கு போயிட்டு வரேன். ஏன்னா இதற்காக வேண்டி நான் இன்னைக்கு இங்க இருந்தா ஒரு நாள் பாடம் போயிடும் சொல்லி இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கவலைப்பட்டார்கள். இந்த அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து வருகிறார்கள். இந்த வாலிபர் இல்லை என்று சொன்னால்
அவர்கள் படுத்திருக்காங்க. இந்த நபரை பார்த்து சொன்னார்கள், இந்த அபூ யூசுப் இந்த வாலிபர் இல்லை என்று சொன்னால் தீனில் ஒரு பகுதி விடுபட்டு விடும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால மாணவ செல்வங்களே, பாடம் என்பது ஒவ்வொரு நாளும் புது பாடம் கொடுத்தே ஆகணும், பழைய பாடம் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் உஸ்தாதுமார்கள் நடத்தக்கூடிய பாடங்களை மலை அழுக்காக முழுமையாக என்ன செய்யணும், இருந்து அமர்ந்து படித்து அதற்கான விளக்கங்களை நம்ம உள்வாங்கணும். மேலோட்டமாக படித்துட்டு போறது கிடையாது. இந்த கல்வி நம்முடைய மனசுல உள்வாங்கணும். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். இதுதான் இந்த கல்வியினுடைய அசல் மக்சது. கேட்பது மட்டும் கிடையாது, அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். எனவே இந்த கல்வியை, இந்த மார்க்க கல்வியை அல்லாஹ் தஆலா நாம் கற்று அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம்முடைய ஷேகுனா அவர்களுடைய துஆ பரக்கத்தால் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இதை வழங்கிடுவானாக. இந்த நதுவத்துல் இல்ஹாமியா மாணவர் சொற்பேசி மன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது பாபா ஷேகுனா அவர்களுடைய கலீஃபாக்கள் மற்றும் அவர்களுடைய முரீதீன்கள், வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களையும் இந்த மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம்.